ஹாய் நண்பர்களே! எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. சாணக்கியரினுடைய நீதி நூல், அர்த்த சாஸ்திரம். மொத்தம் நெறைய சாஸ்திரங்கள் இருக்கு. இதுல வந்து அர்த்த சாஸ்திரத்தினுடைய கதைய தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது போன எபிசோட்ல நான் ஒரு இதுல விட்டேன். அதுலருந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம தெரிவிங்க. தத்துவ ஞானம், வேதங்கள், விவசாயம், வர்த்தகம் முதலான பொருளாதாரங்களின் மேம்பாட்டுக்கு தண்டனை சிறந்த சாதனமாகும். ஏன்னா தண்டனை இருந்தா தான் இதெல்லாம் ஒழுங்கா நடக்குன்றது சாணக்கியனுடைய ஒரு கூற்று. அந்த தண்டனை முறைகளை தண்டனை விதிக்கும் வகைகளை கூறும் சாஸ்திரத்துக்கும் தண்ட நீதி என்று பெயர். தண்ட நீதி அப்படின்னா, அதுலயும் ஒரு என்ன சொல்றது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. இதற்கு முன்பு சம்பாதிக்காததை சம்பாதிப்பதற்கு, சம்பாதித்திருப்பதை காத்துக் கொள்வதற்கும், பெருகி வைத்திருப்பதில் எந்தெந்த வகைக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ, அந்தந்த வகைக்கு அவ்வளவு செலவழிப்பதற்கும் இது உபயோகப்படும். இந்த தண்ட நீதி அப்படிங்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்கு, சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுக்கு, சம்பாதிச்சு வச்சத நிர்வகிக்கிறதுக்கு, அதை எப்படி செலவு பண்ணணும்னு இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தண்ட நீதி பயன்படுமாம். உலகத்தின் போக்கு முழுவதும் தண்ட நீதியின் மீதே ஆதாரப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தின் போக்கு சரிவர இருக்க வேண்டும் என்று எண்ணும் மன்னன் எப்போதும் தக்க தண்டனை வழங்கும் விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். இதுதாங்க. நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு தேதியில ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப இதா இருக்கணுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். தண்டனைகள் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து குற்றங்கள் குறையும்னு நம்ம சொல்றோம்ல, இது வந்து அன்னைக்கே வந்து சாணக்கியர் சொல்லிட்டாரு. மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு தண்டனையை விஞ்சிய மற்றொரு சாதனம் கிடையாது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். சரி, அது சரியில்லை அப்படிங்கிறது சாணக்கியரின் அபிப்பிராயம். கடுமையாக தண்டிப்பவன் உத்வேகம், பயத்தோடு கூடிய துவேஷத்தை மக்களுக்கு உண்டாக்குகிறான். கண்டிப்பா தண்டனைகள் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் பயப்படுவாங்க. மென்மையாக தண்டிப்பவன் புறக்கணிக்கப்படுவான். அதாவது மக்கள் அத்தகைய மன்னனை மதிக்க மாட்டார்கள். ரொம்ப சரி போடா பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் மன்னனை மதிக்க மாட்டாங்க. தேவையான அளவுக்கு தண்டிப்பவன் மக்களால் போற்றப்படுவான். தண்ட நீதி சாஸ்திரத்தை நன்கு அறிந்த மன்னனால் வழங்கப்படும் தண்டனைகள் மக்களை தர்மம், காமங்களை அடையச் செய்கின்றன. காமத்தாலோ, குரோதத்தாலோ, மதீனத்தாலோ வழங்கப்படும் தண்டனைகள் சந்நியாசிகளுக்கும் கூட கோபத்தை ஏற்படுத்தும் என்னும்போது இல்லறவாசிகளை பற்றி கூறவா வேணும். தண்டனைங்கிறது வந்து சன்னியாசிகளுக்கு கூட கோவத்த உண்டாக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பஸ்தர்களுக்கு நம்ம சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்றாரு. தண்டனைகளே வழங்கப்படவில்லையானால் சமுதாயத்தில் மத்ஸ்ய நியாயம் என்றால் சிறிய மீனை பெரிய மீன் விழுங்குவது. ம். லஞ்சம், ஊழல் அந்த மாரி நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்திலும் சாணக்கியர் தண்ட நீதியைப் பற்றி மற்றவர்கள் அபிப்பிராயத்தை முதலில் எடுத்துக் கூறிவிட்டு, பிறகு இது இப்படியல்ல என்பது சாணக்கியன் கருத்து என்று தன் பெயரை குறிப்பிட்டுக் கூறி தம் கருத்துக்களைச் சொல்லியிருக்கிறார். நல்லபடியாக தண்ட நீதி செலுத்தப்படுமானால் எளியவனும் வலியவனாவான். 4 வர்ணங்களால் ஆன பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரியர். இவ்வுலகில் மன்னன் தண்ட நீதியை செலுத்தி அரசாட்சி செய்தால்தான் அவர்களுக்கும் அவரவர் தர்மங்களை கடைபிடித்தபடி தத்தம் இல்லங்களில் சுகமாக வாழ்வார்கள். இத கரெக்ட்டா பண்ணாதான் அவங்கவங்க வீட்ல அவங்கவங்க தர்மத்தப்படி நல்லா வாழ முடியும் அப்படின்றத வந்து சொல்றாரு. அதனால் தத்துவம், வேதங்கள், பொருளாதாரம் என்னும் 3 வித்தைகளும் தண்ட நீதியை ஆதாரமாகக் கொண்டு விளங்குகின்றன. தண்ட நீதியைப் பற்றி சாஸ்திர ஞானத்தை நன்கு அறிந்த மன்னனால் பிரயோகிக்கப்படும் தண்ட நீதியானது மக்களுக்கு யோகமேஷங்களை கொடுக்கும். யோகக்ஷேமங்கள்னா நல்ல செல்வம், அறிவுரைகள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முயற்சி செய்து பெற்றது, தன்னால் கிடைத்தது என்று சாஸ்திர ஞானம் இருவகைப்படும். முயற்சி செய்து பெறும் சாஸ்திரம் ஞானத்தை தக்க தகுதியுடையவன் அடைய முடியும். தகுதி இல்லாதவனால் அடைய முடியாது. அதாவது படிக்கும் எல்லோருக்கும் அந்த ஞானம் கிட்டிவிடாது. கிட்ட வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் வேண்டும். அவை என்னென்ன என்பதை அடுத்த விளக்குகிறார். ஸோ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைச்சிராது. அதுக்குன்னு சில தகுதி வேணும். இப்ப நீங்க படிச்சுட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வேலை குடுத்துற மாட்டாங்க. போலீஸ்க்குன்னு சில ட்ரெய்னிங்ஸ் இருக்கு. அந்த ட்ரெய்னிங்ஸ்ல நீங்க தகுதி அடையணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த போலீஸ் வேலை கிடைக்கும். அல்லது மிலிட்டரி, ஆர்மி போர்சஸ் அந்த மாரி வேலைகள் கிடைக்கும். ஸோ அததான் இங்க சொல்றாரு. கேட்க வேண்டும் என்னும் விருப்பம்
கேட்டால் கேட்டதை கிரகித்தல், உள்வாங்கிக் கொள்ளுதல், அதை மறந்து போகாமலிருத்தல். அப்படி மறவாது மனதில் பதிந்துள்ள அந்த விஷயங்களில் சாத்தியமாகக் கூடியது எது, சாத்தியமாக முடியாதது எது என்று பகுத்தறியும் ஞானம், நேரடியாக சொற்களால் சொல்வதற்கறியும் ஊகித்துத் தெரிந்து கொள்ளும் அறிவு சரிப்பட்டு வராது என்னும் விஷயங்களை விட்டுவிடுவது, உண்மை நிலையை அறிவதில் விடாமுயற்சி, இவை எல்லாம் உள்ளவனே கற்றுச் சாஸ்திர ஞானத்தை அடைய முடியும். இவை இல்லாதவனால் அடைய முடியாது அப்படிங்கிறார். அதாவது எல்லா டிசிஷன்ஸும் மேக்கிங்ஸும் அவனுக்கு தெரியணும். ஒரு முடிவெடுக்க தெரியணும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியணும், ஒரு விஷயத்த சரி பண்ண தெரியணும், ஒரு ஏதாவது அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்காம அத பக்குவமா கடந்து போக தெரியணும். எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் அவனால ஞானத்தை அடைய முடியும். வித்தைகளின் விஷயத்தில் அந்தந்த வித்தைகளின் தன்மைகளை பொறுத்தும் அந்த வித்தையை போதிக்கும் ஆச்சாரியர் எந்த முறைப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறாரோ அதை பொறுத்தும் பயிற்சி விதிமுறைகள் அமையும். ஸோ ஒவ்வொரு குருகுலத்துல இல்லது ஒவ்வொரு ஸ்கூல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறுற மாதிரி ஒவ்வொரு குருவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிற்சி முறைகள் மாறும் அப்படிங்கிறத சொல்றாரு. அரச குமாரர்களுக்கு அந்நாட்களில் 3 வயது அல்லது 5 வயதில் சௌலம் என்று ஒரு சடங்கு நடத்துவார்கள். இந்நாளில் காது குத்துதல் என்று சொல்வது போன்ற ஒரு வைதீக சடங்கு அது. ஸோ எல்லா நேரத்திலையும் ஏதோ ஒரு சாங்கி இருந்திருக்கு. சௌல கர்மா நடந்தன. பிறகு அரசகுமாரன் எண்ணையும் எழுத்தையும், அதாவது கணிதத்தையும் எழுத்துக்களையும் கற்கத் தொடங்க வேண்டும். அதான் இப்போ நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அரிசியில பேர் எழுதுறது, பூணூல் போடுறது, அப்புறமா காது குத்துறது, குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு நிறைய சாங்கியம் நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி தான் அவனோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். படிக்க போறது, கிளாஸஸ் அட்டன் பண்றது, இசை கத்துக்கிறது, சண்டை கத்துக்கிறது, இது எல்லாமே இந்த சாங்கியம் பண்ணதுக்கு பின்னாடி தான் நடக்கும். 16 வயது வரையில் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகு கோதான விரதம் செய்து திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும். கோதான விரதம் என்பது ஒரு வைதிக சடங்கு. பிரம்மச்சாரிய விரதத்தை முடித்து கொண்டு கிரகஸ்த தர்மத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு, அதாவது திருமணத்திற்கு முன்பு தலைமுடியை கத்தரித்து கொள்வது கோதான விரதத்திலுள்ள சடங்கு. பிரம்மச்சாரியாக உள்ளவரை முடியை கத்தரித்து கொள்ளக்கூடாது. என்ன சொல்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு? பேச்சுலரா கல்யாணமாகாத இருக்கிற எல்லாருமே முடிய நீளமா வச்சிருந்திருக்கணும், இல்ல வச்சுக்கணும்ன்றத சொல்றாரு. அது அந்த காலத்துல. இப்போ நம்ம அப்படி இல்ல. பட் இருந்தாலும் சொல்றாரு. திருமணத்துக்கு பிறகு கல்வி கேள்விகளில் சிறந்த சான்றோர்களுடன் தினமும் சவகாசம் வைத்து கொள்ள வேண்டும். இதனால் சாஸ்திர ஞானம் பெருகும். இதன் மூலமாக வினயம் அடக்க ஏற்படும். பகலின் ஆரம்பத்தில் யானைகள், குதிரைகள், ரதங்கள் இவற்றை செலுத்துவதிலும் ஆயுத வித்தையிலும் பயிற்சி பெற வேண்டும். அதாவது ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், எப்படி மற்றவங்க வழி நடத்தணும் அப்படின்றத சொல்றாரு. பகலின் ஆரம்பத்தில் யானைகள், குதிரைகள், ரதங்கள் இவற்றை செலுத்துவதிலும் ஆயுத வித்தையிலும் பயிற்சி பெற வேண்டும். பகலின் முடிவில் இதிகாசங்களை கேட்க வேண்டும். புராணங்கள், ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், உத்தம புருஷர்களின் சரிதங்கள், மனிதர்களின் சரிதங்கள், நீதி நூல்கள், தர்ம சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம் இவையெல்லாம் இதிகாசங்களும் கேட்கணும். யாரு? ஒரு மன்னன் அல்லது ஒரு ஆளுமை திறன் வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதை பண்ணணும். மன்னன் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா இப்போ மன்னராட்சி கிடையாது. பட் இருந்தாலும் மன்னர்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவர் சொல்றார் இல்லையா? சப்போஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் ஒரு ரேஞ்சுக்கு வரலாம். மிகுந்த பகல் பொழுதையும், அதாவது நடுப்பகல் பொழுதையும், இரவு பொழுதையும் அபூர்வமான புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொண்டதில் தனக்கு வேண்டியதை பயிற்சி செய்வதற்கும், நன்கு தெரியாத விஷயங்களை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். மத்தியானத்திலையும் நைட்லயும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், தெரிஞ்ச விஷயங்களை அடிக்கடி சொல்லி செஞ்சு பயிற்சி பண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். ஏன்னா மன்னர்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? அவங்க என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்குதா என்ன? அவங்க வழி நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை கத்துக்கணும். அதுக்காக இது பிரக்ஞையினால் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தீவிரம் தோன்றும். இதற்கு யோகம் என்று பெயர். இந்த யோகத்தினால், அதாவது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிப்பதனால் தன்னம்பிக்கை, தன்னைத்தானே அடக்கி கொண்டு காரியமாற்றும் தன்மை ஏற்படும்.
ஸோ இந்த பிரக்ஞை அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த யோகத்தினால வந்து என்னென்னலாம் நடக்கும்னா, நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, நம்மள நாமளே டெவலப் பண்ணிக்கிறது, இம்ப்ரூவ் பண்றது, க்ரோ பண்றது, கிரியேட்டிவிட்டி வளர்த்துக்கிறது எல்லா செயலுமே இந்த யோகத்தினால் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சாணக்கியர் சொல்றாரு. வித்யா சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவனாகவும், சகல உயிர்களுக்கும் நன்மை செய்வதில் முயற்சி உடையவனாகவும், மக்களிடம் தக்கபடியாக தண்ட நீதியை செலுத்துபவனாகவும் உள்ள மன்னன் வேறொரு மன்னனின்றி உலகத்தை ஆள்வான். ஸோ இந்த அனைத்து விஷயங்களும் சொன்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, வித்யா சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவனாகவும், சகல உயிர்களுக்கும் நன்மை செய்வதில் முயற்சி உடையவனாகவும், மக்களிடம் தக்கபடியாக தண்ட நீதியை செலுத்துபவனாகவும் உள்ள மன்னன். தண்ட நீதின்னா, தண்டனை அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணாங்களோ அதுக்கு கரெக்டான தண்டனை கரெக்டா இருக்கணும். தப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது. ஸோ அது சொல்றாங்க. நன்கு வித்தைகளை கற்றவன் நியாயமாக இருக்க வேண்டுமானால் இந்திரிய ஜெயம் வேண்டும். இந்திரிய ஜெயம் அப்படின்னா என்ன? காமம், குரோதம், லோபம், கர்வம், நான் உயர்ந்தவன் என்னும் எண்ணம், பிறரை இம்சிப்பதில் சந்தோஷம் இவைகளை விட்டுவிடுவதால் இந்திரிய ஜெயம் கிட்டும். இது எனக்கே பொருந்தும் போலயே. நானே இப்ப அதெல்லாம் வந்து கோவப்படுறது, மத்தவங்கள பத்தி ஏன் அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். காதுகள், கண்கள், தோல், நாக்கு, மூக்கு முதலிய இந்திரியங்களால் கேட்டல், பார்த்தல், உணர்தல், சுவைத்தல், முகர்தல் முதலியவை அனுபவிக்கப்படுகின்றன. இவற்றில் வேறு வகைகளில் ஆழ்ந்து போகாமல் சாதாரணமாக ஏன்டா இப்படி பிரிச்சு போட்டு உயிரை வாங்குறீங்க? ஒரு வாக்கியத்தை போட்டா நேரா தானே போடணும். சதாவை மேல போட்டு ரணமாகன்னு கீழே போட்டா இதை எப்படி படிக்கிறது? இது வேற அர்த்த சாஸ்திரம்னு வேற எழுதி வேற நம்ம உயிரை எடுக்கிறானுங்க. சாதாரணமாகன்றதுக்கு நான் வேற எப்படி படிச்சேன்? சாதா ரணமாக அப்படின்னு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேல பிரிச்சு பிரிச்சு போட்டு வச்சுக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். இதை வேற எடிட்டர் யாருன்னு தெரியல இந்த புத்தகத்துல. ஒரு புத்தகம் வெளியிட்டு இப்படியா பண்ணுவீங்க? சாதாரணமாக அனுபவிப்பதும் பயன்படுத்துவதும் இந்திரிய ஜெயம் எனப்படும். காதுகள், கண்கள், தோல், நாக்கு, மூக்கு முதலிய இந்திரியங்களால் கேட்டல், பார்த்தல், உணர்தல், சுவைத்தல், முகர்தல் முதலியவை அனுபவிக்கப்படுகின்றன. இதுலயும் அப்படிதான் போட்டு வச்சுக்கிறாங்க. அனுபன்றது மேல போட்டானு, விற்கப்படுகின்றனன்றது கீழே போட்டானுங்க. இதை எப்படி படிக்கிறது? அனுபவிக்கப்படுகின்றன. இவற்றில் வேறு வகை ஆழ்ந்து போகாமல் சாதாரணமாக அனுபவிப்பதும் பயன்படுத்துவதும் இந்திரிய ஜெயம் எனப்படும். இதுல எதையுமே எக்ஸ்ட்ரீம் போகாம சாதாரணமா நம்ம பண்றதுதான் வந்து இந்திரிய ஜெயம் அப்படின்னு சொல்ல. மேலும் சாஸ்திரங்கள் கூறும் விஷயங்களை அனுஷ்டிப்பதும் இந்திரிய ஜெயம் எனப்படும். ஒபே த ஆர்டர். பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கணும். இதுதான் இந்திரிய ஜெயம். இந்த சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம் இந்திரிய ஜெயத்தை என்றோ போதிக்கின்றது. என்ன நண்பர்களே, ஒரு மன்னனுடைய பெருசா போய்கிட்டே இருக்கு. இந்த புக்கு முழுவதும் வந்து மன்னர்களை பத்தியே போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனா இதுல இருக்கிற ஒரு 10 விஷயத்த ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில பெருசா வரலாம். இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு படிச்சு காட்டிக்கிட்டே வருவேன். இதுல வந்து சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காங்க. பட் ஆனா நான் வந்து தமிழ் விளக்க உரையை மட்டும் ஒரு கதை மாதிரி தொகுத்துக்கிட்டு வர்றேன். ஏன்னா இந்த சமஸ்கிருதத்தை சொல்லி நான் இதை சொன்னேன்னா அது கிட்டத்தட்ட உபன்யாசம் மாதிரி ஆயிரும், பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயிரும். அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கதை போலவே நான் கொண்டு செல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இதே போல அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.